கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான நாட்கள் 2 நாட்கள். ஒன்று நம்ம பிறந்த நாள், இன்னொன்று நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற நாள். ஏசப்பா அந்த உலகத்தில் படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியான பர்பஸ் இருக்கும். இந்த வானம், பூமி, ஸ்டார், சன், மூன் எல்லாத்துக்குமே அதனோட வேலை கரெக்டாக இருக்குது. அதே போல தான் நம்ம இதயம் இன்னும் துடிக்கிறதுக்கும், நம்ம இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுக்கும், நம்ம இன்னும் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை ஏசப்பாட்ட கேட்க வேண்டியதுதான். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பாப்பா 2 கையிலையும் 2 ஆப்பிள் வச்சிருந்தா. அவங்க அம்மா 2 ஆப்பிள் வச்சிருக்கையே, எனக்கு ஒரு ஆப்பிள் தாவேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அந்த பாப்பா ஒரு கையில் இருக்கிற ஆப்பிளை ஒரு கடி கடிச்சிட்டு இன்னொரு கையில் இருக்கிற ஆப்பிளையும் ஒரு கடி கடிச்சா. அவங்க அம்மா, நான் வளர்த்த பிள்ளை எனக்கு ஒரு ஆப்பிள் கூட தர மாட்டேக்கே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உடனே அந்த பாப்பா, ஏம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கு, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. பார்த்தீங்களா, அந்த குட்டி பாப்பாவே அவங்க அம்மாவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிருக்கா. அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்மளுக்கு நன்மை செய்தான் நினைப்பாங்களே தவிர தீமையை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. நான் உன்னை குணப்படுத்துவேன், நான் உன்னை சகாயம் பண்ணுவேன், நான் உன்னோடு தப்போடு இருக்கிறேன், நான் உன்னோடு குடும்பத்தனம் பண்ண மாட்டேன், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள்.
என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த பிள்ளை என்ன ஊழியம் செய்ய போறாங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்க தீர்க்கதரிசனமா 25 வருஷம் கழிச்சு நடக்க போறது இன்னைக்கு சொல்றாரு. அன்பு சகோதரன், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? ஃபைட்டுங்கிறது என்ன தெரியுமாங்க? நீ இன்னைக்கு பிரச்சனைக்கு ஜெபிச்சிருக்க. ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன செய்யணும், உன் ஊழியம் எப்படி இருக்கும், உன் குடும்பம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன ஊழியம் செய்ய போறாங்க, என்ன வேலை பார்க்க போறாங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு கல்வி துவங்குகிற ஆண்டு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த குரூப் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன படித்தா வேலை கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, பல விதமான டென்ஸில் இந்த வார்த்தையில் கேட்குறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். நமக்கு ஆண்டவர் மெய்ப்பராக இருக்கிறாருங்க. நம்ம ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டவே மாட்டாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க, சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். உங்க பிள்ளைகள் என்ன படிச்சா, எந்த காலேஜில் படிச்சா ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறுவாங்க, அவருடைய ஆத்தும ஆதாயத்திற்கு பிரயோஜனமாக வருவாங்க, கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படி கனி கொடுப்பாங்க, இதெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சிட்டாருங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய முழு கதையும் ஆண்டவர்கிட்ட ரெடியாக இருக்கிறாங்க. பிறந்த நாள் தான் உங்களுக்கு தெரியும், இறந்த நாள் வரை அவர் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். ஆமென். இந்த செய்தி கேட்கிற அருமை பிள்ளைகளே, உங்க கதை ஏசப்பா ரெடியா வச்சிருக்கிறாரு. எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளையுடைய கல்வி ஆண்டிற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கைகளில் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பண தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்களிடத்துல சுமார் 1000 முழுநேர மிஸ்டரிகளுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிதி தேவை இருக்குதுங்க. இது போக நிறைய கிராமங்களில் ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். தாய் தகப்பன்ற பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையே 2 பிள்ளைக்கு பணம் தேவை இருக்குது, சில ஆயிரங்கள். யோசித்து பாருங்க. எங்களுடைய மிஸ்டரி பிள்ளைகள்லாம் கணக்கு பார்த்தா நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணுங்க. எங்கள் மிஸ்டரி பிள்ளைகளுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதுமா? என்ன செய்யணும்? அங்கே நிறைய கிராமத்தில் புதுசாக ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளும் படிக்க விரும்புகிறாங்களோ அவங்களையும் படிக்க வைக்கணும்ல. அல்லேலூயா. அவங்களுக்கும் தேவை இருக்குல்ல. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தேவைகள், சுமார் 35 லட்சம் ரூபாய்களுக்கு மேலாக தேவை இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாரானால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால், உங்கள் இயன்ற காணிக்கைகளை கல்வி நிதிக்காக நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்பாய் வேண்டுகிறோம். ஜெபியுங்கள் ஐயா.
ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய மிஸ்டரி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் கண்டு நாளை தலைவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்குள்ளாக மாறும்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களால் என்று உதவிகளை கொடுத்து தாங்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது பாருங்கள், விசுவாசம் இந்த தலைப்புல தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்போ பெரிய ஒரு டாப் லீடர்ஸ்கள் எல்லாம் விசுவாசத்தை குறித்து பயங்கரமா டீச் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா விசுவாசத்தை பிரசங்கம் பண்றவர்கள் தேவைதான். ஆனா அதை விட அந்த விசுவாசத்தை கொண்டு செய்து காண்பிக்கிறவர்கள் தான் எனக்கு தேவை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப தேன் இருக்குது, தேனின் பயன்கள் என்ன ஒரு புஸ்தகம் எழுதிடுவாங்க, பல பக்கங்கள் எழுதுவாங்க. அந்த தேனை எப்படி எடுப்பது, அதுக்கு பல டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. தேனை எந்த பலகீனம் உள்ளவர்கள், எந்த வியாதிகள்லாம் அந்த தேன் நன்மை பயக்கும், அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதுவாங்க. தேனீக்கள் வகை என்ன, தேன் கொட்டினால் என்ன செய்ய வேண்டும். ஐயோ, நீங்க லைப்ரரி போங்க, பல புஸ்தகங்கள் இருக்குதுங்க, பல ஆத்தர்ஸ் அதை வச்சு எழுதுவாங்க. இதெல்லாம் படிச்சு என்னங்க பிரயோஜனம்? முதல்ல என்ன செய்யணும், இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கக்கூடாது, முதல்ல தேனை எடுத்து சாப்பிடணுங்க. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ புஸ்தக கடைக்கு போங்க, ஒரு லைப்ரரிக்கு போங்க, பரிசுத்த ஆவியான குறித்து எத்தனை வகையான புஸ்தகங்கள் இருக்கு தெரியுமாங்க. அல்லேலூயா. அடுக்கிக்கிட்டே போலாங்க பரிசுத்த ஆவியானவர் குறித்து பிரசங்கங்கள். சும்மா யூடியூப்ல ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து உள்ள சர்மன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வெரைட்டியாக பிரசங்கங்கள் இருக்கு. அந்நிய பாஷை எப்படி பெற்றுக்கொள்ளணும், பல புஸ்தகங்கள் இருக்கு, பல டீச்சிங் இருக்குது. எல்லாம் நல்லதுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்னெல்லாம் நடக்கும், என்ன உங்களால் ஆண்டவரால் செய்ய முடியும், அந்த பரிசுத்த ஆவியினால் உங்களை எப்படி பயன்படுத்த முடியும், எல்லாம் எழுதியிருக்காங்க. நல்லதுங்க. ஆனால் இதை எழுதுகிறவர்களோ பிரசங்கிக்கிறவர்களோ தேவைதான். ஆனா அதை விட என்ன தேவை, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன ரிசல்ட் செஞ்சு காமிக்கணுங்க, செயல்படுத்தணுங்க. அல்லேலூயா. வரங்கள் பெறுவது எப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறவர்களை காட்டிலும் வரங்களை அபியாசம் பண்ணி செய்து காண்பிக்கிறவர்கள் தேவை ஐயா. சும்மா கிறிஸ்தவ கூட்டத்துல போய் நீங்க என்னத்தையா தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நல்லது. அதை காட்டிலும் அந்த தீர்க்க தரிசனம் வரத்தை கொண்டு புறஜாதி ஆத்துமாக்களை ஆண்ட வண்டியில வழிநடத்தணும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட எப்ப தீர்க்க தரிசனம் வரவங்க செயல்பட்டது, ஒரு கிணற்றண்டியில விபச்சார ஸ்திரீ இடத்தில் பேசும்போதுதான் அவருடைய அந்தரங்கத்தை, இப்பொழுது இருக்கிற புருஷனும் அவனுடைய புருஷன் அல்ல, அந்த தீர்க்க தரிசனம் வர அப்பதான் செயல்படுகிறது. நீங்க வரங்கள் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, பிரயாசப்படுறவங்க, உங்க வரத்தை எங்க இருந்து தொடங்கணும், புறஜாதி இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். சும்மா அங்க இப்படி நடக்க போகுது, இங்க நடக்க போகுது, நல்லதுங்க, அதெல்லாம் சொல்லுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அந்த வரங்களை பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துவதற்கென்று, ஒரு புறஜாதி இயேசுவை அறிந்து கொள்வதற்கென்று அதை பயன்படுத்துவதுதான் தான் வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், விசுவாசத்தை குறித்து என்ன வெரைட்டி பிரசங்கங்கள் இருக்குங்க. ஆனா விசுவாசத்தை செய்து காமிக்கணும். ஒரு நண்பர் உண்டு, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார்கள் பண்ணின ஒரு 100 பிரசங்கத்தை அவர் எனக்கு பென்ட்ரைவ்ல வச்சு கொடுத்தார். இதெல்லாம் கேளுங்க டேவிட், நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னார். நான் ஒரு 2-3 செய்தி கேட்டு முடித்த உடனே என்னுடைய மனதில் ஒரு கேள்வி வந்துச்சு. இவர் நல்ல விசுவாச குறித்த பிரசங்கம் பண்றாரு, இந்த விசுவாசத்தை வச்சு அவருடைய பிரசங்கம் எல்லாம் ஐஸ்வர்யம் மட்டும்தான் வந்துச்சுன்னா அந்த பிரசங்கத்துல சொல்றாரு. இந்த விசுவாசத்தை கொண்டு ஒருவேளை புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், அற்புதம் நடந்தது, வியாதிகள் சுகமாக்கினார், இப்படிப்பட்ட அந்த பிரசங்க சாட்சிகளே வரலங்க. ஆண்டவர் விசுவாசத்தை எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தார், ஆண்டவர் விசுவாசத்தை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நல்லது. அதை செய்யற ஆண்டவர், அதே ஆண்டவருடைய மேல வச்சிருக்க விசுவாசத்தை கொண்டு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டார்களா, பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தினாயா. நீங்க சொல்ற ஐஸ்வர்ய ஆசீர்வாதம்னா உனக்கு சந்தோஷம், உன் குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனால் இந்த விசுவாசத்தை கொண்டு ஒரு புறஜாதி ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்திற்கு சந்தோஷம் உண்டாகணும். அல்லேலூயா. நமக்கு எதுங்க முக்கியம்,
நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அவரை சந்தோஷப்படுத்துவது தாங்க முக்கியம். பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த முக்கியம். பரலோக ராஜ்யம் எப்பொழுது சந்தோஷமாகும்? ஒரு பாவி மனம் திரும்பினா. அல்லேலூயா. நாம எல்லாம் நீங்க என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? எல்லா விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்றவங்க விசுவாசத்தை செய்து காமிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரொம்ப பிரசங்கம் பண்றவங்க அதை பிரசங்கம் பண்ற ஸ்பெஷல் ஸ்பீக்கரே இருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பேசணுமா அவரை கூப்பிடுங்க, அவரை தான் அங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நல்லதுங்க. ஆனா அந்த ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பிரசங்கம் பண்றதுன்னா நல்லா இருக்கு. ஆனா அவரை வச்சு என்ன செஞ்சு காமிச்சாரு? பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா இருக்கணுங்க. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு தேவை. எலிசாவிற்கு என்ன தேவை? எலியாவை செய்முறைகளை, அவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த ஆசை வருதுங்க. எலிசா ஜெபிக்கிறான், எலியா மூலியமாக நடந்த அற்புதத்தை நான் பார்த்து விட்டேன், அந்த வரங்கள் செயல்படுவதை பார்த்து விட்டேன், அந்த எலியாவிற்கு இருக்கிற அதே வரம் ரெட்டிப்போ எனக்கு வேணும், அந்த ஆசை வரணும். நான் எங்க அப்பா பேர் கருப்பையங்க, அம்மா பேர் சரஸ்வதிங்க, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஆசை இங்க இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்களை பார்த்து என்ன ஆசை வரணும்? புறஜாதிகளை சந்திக்கும்படி ஆசை வரணும். அப்படிதானங்க? செயல்படுகிற ஆசை வரணும். எப்படியாவது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை வரணும். இல்லவே இல்லையேங்க. மாதிரியே ரொம்ப கம்மியா இருக்குது. அல்லேலூயா. புறஜாதிகளை குறித்து யோசிக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள், ஊழியக்காரர்களே குறைவாயிட்டாங்களே, திருச்சபைகளே குறையாயிட்டாங்களே. அல்லேலூயா. நாம கொஞ்சம் மாத்தணுங்க, நம்முடைய சிந்தைகளை மாத்தணும். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்பது என்ன? பெந்தகோஸ்தை நாள். இன்னைக்கு இருக்கிற நிறைய சபைகளை செத்த சர்ச்சு, சாகாத சர்ச்சு ரொம்ப டிஃபரெண்ட் படுத்தணும். நல்லது, நல்லது. பாருங்க, எது செத்த சர்ச்சு, எது சாகாத சர்ச்சு? பாரம்பரியமா இருக்கிற எல்லா அந்நிய பாஷை பேசாத சபைகள் ஆராதனை நடத்தாசன செத்த சர்ச்சுக்கிறோம். சரி, நல்லது. அவர்கள் என்ன முக்கியத்துவப்படுத்துகிறார்கள்? தேவன் பெந்தோஸ்து நாளிலே 120 பேர்கள் மேல வந்து அமர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறார்கள். அந்நிய பாஷைகள், வெவ்வேறு பாஷையினால் பேச தொடங்கினார்கள். அந்த அனுபவத்தை அவர்கள் முக்கியப்படுத்தி நிறைய சபைகள் வளர்ந்திருக்கிறது. நல்லது. என கேட்டா அந்த சபைகள்ல ஒருவரை பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு அவளை உற்சாகப்படுத்துகிறோம், அவளை பேச வச்சுடுறோங்க, பேச வச்சுறோம். பரிசுத்த ஆவியானவர் திருவிழா அப்படின்னு போன்னு சொன்னோம்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அழகா பிரசங்கம் பண்ணி அவளை எழும்பி நின்று, இப்ப எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒடுக்க போகிறார், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உன் வாயை விரிவாய் தராத நான் நிரப்பேன்னு சொல்றாரு. கை தட்டுங்க, பாடுங்க, உற்சாகப்படுத்துங்க, கேளுங்க, இப்பொழுது பேச தொடங்க, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, அதான் எல்லாம் சொல்லி அவங்கள பேச வச்சிடுறோம். நான் சொல்றது அதை நான் கிரிட்டிசிசமே பண்ணலைங்க, கேட்டா கொடுப்பாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்க பரிசுத்த ஆவியான வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க போங்க அறை வீட்டுக்கு அதை மூடி, ஏசுப்பா என்ன நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அந்நிய பாஷையால் நிரப்புங்க, அந்த வரத்தை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, ஆண்டவர் தருவார். நான்னா எப்படி தெரியுமா, நாளைக்கு ஒரு சர்ச்சில், எங்க சர்ச்சில் பரிசுத்த ஆவியான பெறாத கூட்டம் நடந்துச்சு. நான் முதல் நாள் போய் ஆயத்த ஜெபம் பண்ணேன். அப்பயும் ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டா கொடுப்பாருங்க, அப்பத்தை கேட்ட கல்லையா கொடுப்பாரு. எவ்வளவு சொல்றாரு பாருங்க. சரி, எல்லாரும் பரிசுத்த ஆவியான பெற்றாச்சு. இதை முக்கியப்படுத்தி பிரசங்கிக்கிற திருச்சபைகள், இதை கற்றுக்கொள்ளுகிற திருச்சபைகள், கற்றுக்கொள்ளுகிற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனா அதுல 2வது பகுதி இருக்குதுங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்ற உடனே பேதுரு எழும்பி பிரசங்கித்தார், ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை யாருங்க பிரசங்கம் பண்றா? இது நீங்க ஒரு கிறிஸ்தவ புஸ்தக கடையில போங்க, பிரசங்கித்தால் 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற அந்த புஸ்தகங்கள் காணலையேங்க. ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதாங்க எழுப்புதலே இல்லை. அதை சொல்றோம், அதே அதிகாரத்தில் உள்ள எழுப்பி பிரசங்கிக்கிறத சொல்லலைங்க. அருமை, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட நண்பர்களை நாம் தவறுகிறோம். இதற்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் என்கிட்ட இருக்கிற கிராமங்கள்ல நான் பார்க்குற வாலிபர்கள்ட்ட பரிசுத்தாவின் பெறுவது எப்படி என்பதை சொல்லி கொடுக்குறோம். பெற்ற பின்பாக நீ வாடா, உன் கூட ஏசப்பருப்பாரு, உன் வலது பக்கத்துல ஏசப்பருப்பார், நீ சும்மா பேசுறா, ஏசு அழைக்கிறார், ஏசு விடுவிக்கிறார்,
இயேசு சுகமாக்குறார், இயேசு மன்னிக்கிறார், இயேசு தேற்றுகிறார். இவ்வளவு நீ தெருவில் நின்று கத்துறா. இப்போ மெகஃபோன் இருந்தா மெகஃபோன்ல பேச சொல்லி கட்டணும். மெகஃபோன் ஒரு 5000 ரூபா, எனக்கு ஒரு 1000 மெகஃபோன் வேணும். இந்த செய்தியை கேட்குற உங்க மனசுல ஆண்டவர் பேசுறாருன்னா ஒரு 5000 ரூபாயை நீங்க அனுப்பி விடுங்க. சும்மா அப்படி கழுத்துல நீட்டிட்டு, இப்ப நம்மளா நின்று தெருவில் பேசினா ஒரு 20 பேருக்கு கேட்பாங்க, மெகஃபோன்ல பேசினா 100 பேருக்கு கேட்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீ தைரியம் என்ன, சும்மா பேசுறோம். ஆண்டவர் கிரியேட் செய்வார். நீ பிரசன்ட் பண்ணி லீதியால் உள்ளத்தை திறக்கிறது போல ஏசப்பா எல்லாருடைய உள்ளத்தை திறப்பான்னு சொல்லி கொடுக்குறேங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம் ஏதோ தவறுகிறோம். அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல சொன்ன காரியம் ஃபைத், விசுவாசம். இந்த ஃபைத் டீச்சிங்ல ஒரு பக்கம் மட்டும்தான் சொல்லப்படுகிறது, இன்னொரு பக்கம் சொல்லப்படவே இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? விசுவாசம் ஒருவனை நிம்மதியாக தூங்க வைக்கிறது. அல்லேலூயா. பாருங்களேன், 12 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தா அவனை சிறைச்சேதம் பண்ண போற, சிறையில அடைச்சிட்டாங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். ஏற்கனவே ஒருத்தனை பட்டயத்தால கொண்டு போட்டாச்சு. அடுத்த வசனத்துல, அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பாத்தீங்களா? இப்ப ஒருத்தனை கொன்னா எல்லா ஜனங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அப்ப இன்னொருத்தனை கொல்லணும், இன்னொருத்தனை சிறையில் அடைக்கணும்னு சொல்லி பேதுருவை பிடிக்கிறாங்க. ஜனங்களுக்கு பிடிக்கிறது தாங்க இன்னைக்கு நிறைய தலைவர்கள் செய்யறாங்க. ஜனங்களுக்கு பாட்டு பிடிக்கிறதுனால நிறைய சபைகள்ல பாட்டை மட்டும்தான் பாடுறாங்க. இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்தோம்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம், பாட்டை படிக்கிறதுக்கும், பாட்டை ரெடி பண்றதுக்கும், கம்போஸ் பண்றதுக்கும், அதை பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கும், பாட்டை வீடியோ பண்றதுக்கும் எவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறோன்னு பார்த்தா பாட்டுக்கு தாங்க ரொம்ப செலவழிக்கிறோம். என்னங்க இது? நான் அது தப்புன்னு சொல்லணும். ஆனா அதை விட சுவிசேஷ ஊழியத்திற்கு ரொம்ப செலவழிக்கணும், நேரம் எடுக்கணும். அல்லேலூயா. எது ஜனங்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் தாங்க செய்யறோம். ஜனங்களுக்கு பிடிச்சாப்புல பிரசங்கம் பண்ண முடியுமா? என்னை நேசிக்கிற ஒரு நண்பர் சொன்னாரு, பிரதர் கணேசன், நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, நல்ல சாட்சிகள் இருக்குது, ஆனா சில கடிந்து கொண்டீங்க, அதனால உங்களுக்கு காணிக்கே வராது பிரதர். நீங்க இத்தனை வருஷம் பிரசங்கியார்ல, நீங்க ஒரு பெரிய டாப் தலைவராக மாறணும், ஆனா நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க, உங்களை பத்தி யாருக்கும் தெரிய மாட்டேது, நீங்க இவ்வளவு பெரிய ஊழியம் செய்றீங்கன்னு தெரிய மாட்டேது. நீங்க வாலிபர் முகாம்ல சாதாரணமா ஒரு 1,00,000 வாலிபர்களை கூப்பிட்டுறீங்க. இப்படிப்பட்ட ஊழியங்கள் தமிழ்நாட்டுல இல்லை, இந்தியாவில் இல்லை, நான் எங்கேயுமே கேள்விப்படலை. ஆனா உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஏன் தெரியுமா? உங்க பிரசங்கம் யாருக்கு பிடிக்க மாட்டேது. ஏன்னா நீங்க ரொம்ப கடிந்து கொள்றீங்க. நீங்க நல்ல ஆறுதலா அப்படி பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய கூட்டம் வரும், உங்க ஊழியர் ரொம்ப ரீச் ஆயிருங்கிறாரு. ஐயா, எனக்கு ஏசப்பா என்ன பாரம் கொடுக்குறாரோ அதை தாங்க நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். ஜனங்களுக்கு ஆறுதல் வார்த்தை தான் பிடிக்குதுங்கிறதுக்காக ஆறுதல் வார்த்தையை பேச முடியாது. இப்போ கிராமத்துக்கு போறேன், அங்க கடிந்து பேச முடியாது. வருத்தப்பட்டு பாரச மக்களை நீங்க எல்லாரும் இயேசு இடத்தில் வாருங்கள், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவான்னு சொல்லி பிரசங்கம் பண்ண, அங்க நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஆறுதலா. ஒருவேளை எல்லா மேடைகள்லையும் நான் கடிந்து தான் பேசுவேன் அப்படின்னா சொல்ல முடியாது. உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆறுதல் இருக்கும், தேர்தல் இருக்கும், கடிந்து கொள்ளுதலும் இருக்கும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறக்கா எதுவுமே நான் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஏன் இந்தியாவில் எழுப்புதல் இல்லை? அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை தான் செய்யறாங்க. இப்ப நாகமான் குஷ்டரோகி அவன் என்ன நினைக்கிறான், நீங்க வந்து என்னை தடவி பார்த்து அப்படியே என் குஷ்டத்தை நீக்கவே நினைச்சு என்னைய போய் யோர்தான்ல போய் 7 முறை முங்க சொல்றேன்னு அவன் கோவம் வருது. இன்னைக்கு இருக்கிறவங்க நல்லா அவங்கள தடவி கொடுத்து அப்படியே ராரா அப்படியே போட்டு அப்பான்னு அப்படி அனுப்பி விட்டா எனக்கு காணி கொடுப்பானா அந்த பிரசங்கமே எனக்கு தேவையில்லைங்க, அந்த ஊழியமே எனக்கு தேவையில்லைங்க. ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக இவங்க பாருங்க, ஒருத்தனை கொண்டு விட்டாச்சு, அடுத்தவனை கொல்றதுக்கு பேதுருவை எடுத்து சிறைச்சாலையில அடைச்சாச்சு. நம்ம ஆள் என்ன செய்யறோம் அதாங்க இன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. பாருங்க 4ஆம் வசனம், அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை
வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்செவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலைகளை காக்கப்பட்டிருக்கிற சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே, சங்கிலியில கட்டியாச்சு, 2 பேர் அவங்க பட்டயத்தை வச்சு அப்படி நிக்கிறாங்க. நம்மால் பாருங்க தூங்கிட்டாங்க. இதாங்க விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி, நல்ல நித்ரை ஐயா. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க நல்லா தூங்குறீங்களாங்க? பயம் இருந்தா தூக்கம் வராதுங்க. நாளைய தினத்தை குறித்து கவலை இருந்தா தூக்கம் வராதுங்க. சந்தேகம் இருந்தா தூக்கம் வராதுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்குங்க என்னங்க வேணும்? எல்லாரும் பார்த்துக்கொள்வேன் சொல்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வைத்து எடு. இல்லை, நீங்க வாட்டுக்கு அவட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீங்க ஜெப அறையில போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறீர்களா, அதோட மறந்துடணும். ஆண்டவரிடத்துல ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் ஈசா கிட்ட சொல்றான், பலியிடுவதற்கான விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆடை எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? அங்க ஆபிரகாம் சொல்லுகிற ஃபைத் கன்ஃபர்ஷன் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாங்க பேதுரு போல தூங்க முடியும். பேதுரு போல தூங்க முடியும். பாருங்கள், அண்ணாளை குறித்து சொல்றோம், எல்லாம் அண்ணாளை குறித்து பிரசங்கம் ரொம்ப கேட்போம். ஆனா அண்ணாள் போல அவள்கிட்ட நம் கற்றுக்கொள்கிற பெரிய பாடம் என்ன தெரியுமாங்க? அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், பொருதனை செய்கிறாள். அவளை குறித்து போட்டிருக்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நான் ஒரு காரியத்தை இருதயத்தை ஊற்றி ஏசப்பாட்டத்தில் ஜெபிச்சுட்டேன், பொருதனம் பண்ணிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிருவார்ல. நீ என் கூட வந்தீங்கன்னா நான் ரொம்ப வாய் பேசுவேன். ஒருத்தங்க கல்யாணத்துக்காக ஜெபிக்கும்படி என்கிட்ட ஜெப குறிப்பு சொன்னாங்க. என் மகளுக்கு இவ்வளோ வயசாச்சு, 30+ ஆயிடுச்சு, திருமணமே ஆகலை, ஜெபிக்கிற போயிருந்தேன். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? அவங்க குழந்தை வளர்ந்து என்ன ஊழியம் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். அல்லேலூயா. அதாங்க நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம். கல்யாணத்துக்கு ஜெபிக்க சொன்னா குழந்தைக்கு ஜெபிச்சுட்டு வர்றவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மார்க் 5 ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போறாரு. தான் மக வியாதியா இருக்க, வாங்க ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லி ஜெபாலய தலைவன் கூப்பிட்டு போறாரு. அங்க வரும்போதே அங்க செய்தி வந்துருச்சு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா பொறு சித்தாப்புல என்ன முடிந்ததா? ஏசுனாரு கூட இருந்தாருன்னா உன் வாழ்க்கையில எந்த முடிவு இல்லை, உன் வியாபாரத்துக்கு முடிவு இல்லை, கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, நீ அவ்வளவுதான், புல் ஸ்டாப் வச்சிடாத. ஏசப்ப கூட இருக்கிற வரைக்கும் இன்னொரு தொடக்கம் உண்டு. அங்க என்ன செய்யறாரு? மரித்த சிறுபண்ணு எழுப்பி, உயிரோடு கூட எழுப்பி, ஆண்டு சொல்லு போதர போய் சோறாக்குங்கடா, போஜனம் கொடுங்க, சாப்பாடு போடுங்கிற. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எலிசபெத் தம்பதிக்கு சொல்றாரு, சகரியா எலிசபெத் தம்பதிக்கு, யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த பிள்ளை என்ன ஊழியம் செய்ய போறாங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு தீர்க்க தரிசனமா. 25 வருஷம் கழிச்சு நடக்க போறதை இன்னைக்கு சொல்றாரு. அன்பு சகோதரன், இன்னைக்கு இந்த வார்த்தைகள் கேட்கிறீங்களா? ஃபைத்துங்கிறது என்ன தெரியுமாங்க? நீ இன்னைக்கு பிரச்சனைக்கு ஜெபிச்சிருக்க, ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன செய்யணும், உன் ஊழியம் எப்படி இருக்கும், உன் குடும்பம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன ஊழியம் செய்ய போறாங்க, என்ன வேலை பார்க்க போறாங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க எகிப்துல அங்க உபத்திரவங்கள், பார்வோன்கள் மத்தியில எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடுகள் வரும்போதே கானானை ஆயத்தப்படுத்திக்கிட்டாரு. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க சவுல் இழந்து விட்டான், சாமுவேல் தேம்பி அழுகிறான், துக்கித்து அழுகிறான். ஆண்டவர் தாவீதை ஆயத்தப்படுத்திட்டார்ல. இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களே, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில குறைகள் வரும்போதே அப்பொழுது இன்னொன்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் ஐயா. நீங்க நம்பணும், விசுவாசம் இருக்கணும். பாருங்க, பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலை அடைச்சிட்டாப்புல அழுதுகிட்டே இருப்போமா, அவன் நல்லா தூங்குறாங்க. இதுதான் விசுவாசத்துடைய ஒரு பகுதி. ஆண்டவர் பார்த்துக்கிறார், தேவசத்தை நடக்க போகுது, என்ன நடந்தாலும் என்னங்க, தூங்க வேண்டியதை நம்ம வாட்டுக்கு. அவன் 2 சேவர்களுக்கு நடுவாக
கட்டப்பட்ட நிலைமையிலே தூங்கி கொண்டிருக்கிறான் ஐயா. என்ன நம்பிக்கை, விசுவாசம் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிலர் சொல்லுவாங்க, பெண் குழந்தை வச்சிருக்கோம் பிரதர், பெண் குழந்தை பிறந்துருச்சு பிரதர், ஒரு பிள்ளைக்கு 2 பெண் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு நான் 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இது போக நிறைய பெண் பிள்ளைகளை தத்தெடுத்து நான் வளர்க்குறேன், நான் நல்லா தூங்குறேங்க. ஏன்னா பிள்ளைகள் ஏன் பிள்ளை கிடையாதுங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்காக ரொம்ப கொஸ்டின் போட்டு முறுமுறுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா என்கிட்ட பேசினாரு, இது ஓ ஊழியமா ஏ ஊழியமான்னு கேட்டாருங்க. குழப்பமா இருந்துச்சுங்க, என்ன ஏ ஊழியமா ஓ ஊழியமான்னு கேட்குறான்னு சொல்லி, ஆண்டவரே இது உங்க ஊழியம் தான், அப்புறம் இது கூட நீ கவலைப்படுற, உன் வேலை என்ன? டெய்லி ஆண்டவரே இந்த கிராம மிஸ்ரேக்கு ஊழியத்தை உங்களுடைய கைகள் ஒப்பு கொடுக்குறேன், இதை ஆசீர்வதிங்க, இதோடைய தேவைகளை சந்திங்க, ஜெபிக்கிறவளை எழுப்புங்க, கொடுக்கிறவளை எழுப்புங்க, உமால் முன்கரிக்கப்பட்ட ஊழியக்காரங்களை இந்த ஊழியத்தோடு இணைங்க, ஜெபிச்சு அவர் கையில ஒப்பு கொடுக்கறதா உன் வேலை. 5 அப்பம் 2 மீனை ஏசப்பா கையில ஒப்பு கொடுக்கறதா உங்க வேலை, என் வேலை. அதை பிளஸ் பண்றதெல்லாம் ஏசப்பாவுடைய வேலை. ஆண்டவர் சொன்னாரு, இது என் ஊழியம், உன் கையில கொடுத்துருக்குறேன், உனக்கு நீ என்கிட்ட ஒப்பு கொடுக்கறதா அவன் வேலை. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, என் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கறது, உங்க பிள்ளைகளா ஏசப்பா பிள்ளைகளா? அல்லேலூயா. இப்போ மோசஸ் அம்மாட்ட அந்த பார்வோன் ராஜாத்திலிருந்து ஒரு காலிங் வருது, இந்த பிள்ளையை வளர்த்து கூட சம்பளம் கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஞாபகம், அது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் மேல ஒரு பெரிய தேவத்திட்டம் வச்சிருக்கார், தரிசனம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைவேற்றுவதற்காகத்தான் அதை வளர்க்கிற பொறுப்பை என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் கொடுத்திருக்கிறார், சம்பளம் கொடுத்திருக்கிறார். அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்காக, மோசே என்ற ஒரு ஊழியக்காரனை வளர்த்தெடுப்பதற்காக அவங்களுக்கு ஆண்டோடைய பாரத்தை சொல்லிக் கொடுங்க, ஜெப பாரத்தை சொல்லிக் கொடுங்க, மிஷனரி பாரத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படி சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்பிக்கை. ஐயோ என் பிள்ளை வளர்ந்த ஆளா என்ன செய்ய போறான்னு தூக்கம் வராது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அந்த செய்தி மூலம் பேசுறேன், நல்லா தூங்குங்க. தூக்கம் எப்போ வரும்? தூக்கம் எப்போ வரும்? நல்ல ஆண்டவர் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கணுங்க. இப்ப மார்க்கு அந்த 4 அதிகாரத்தை வாசி பாருங்க. அக்கறைக்கு போவோம்னு கூட்டுட்டு போறாரு, அங்க புயல் அடிக்குது, அலைகள் அடிக்குது. அவர் என்ன செய்யறாரு? அவர் வாட்டுக்கு கப்பல்ல நித்திரையா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், பிதாவானவர் என்னை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை என் கப்பல் கவராது, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படாது. அவர் நித்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சுத்தி உள்ள சீசர், ஐயோ நாங்கள் மடிந்து போறோம், உமக்கு கவலை இல்லையா? அவங்க வாட்டுக்கு முழிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டு உங்களிடத்தில் சொல்லுகிறார், நாங்க எப்பொழுதுமே நித்திரைக்கு செல்லும் போது அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை ஆண்டு உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைவுறுங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் ஒரு சில பாரங்கள் குறைவுகளுக்கு ஆண்டவரத்தை நல்ல ஜோமனி இருதயத்தை ஊட்டி ஜபிச்சுட்டு நல்லா போய் தூங்குங்க ஐயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அளிக்கிறார். எசப்பா நல்ல நித்திரையை தாங்க சொல்லுங்க. ஆண்டவர் தூக்கம் தாங்க முக்கியம். அல்லேலூயா. நீங்க வாட்டு கவலைப்பட்டு தூங்காம உங்க உடம்ப கெடுத்துக்கிறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பாரத்தை தூக்கி போடுங்க, பிசினஸை குறித்திருக்கிற பாரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா செத்து போயிருவேனா, இந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க, அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க. எல்லாம் ஆண்டு பார்த்து கொள்வார். சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் நித்திரை செய்கிறது போல, அன்பு சகோதரனை, இன்றைக்கு ஆண்டு உனக்கு சொல்ல நல்ல தூங்கு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா நீங்களும் நானும் தூங்குவீங்க. அவர் இஸ்ரவேலை காக்கிறது தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் ஐயா. அந்த ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுப்பேன். என்ன ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரை நிம்மதியா நான் தூங்கணும், ஆண்டவரை பேதுரு போல எனக்கு நல்ல நித்திரையை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நல்ல நித்திரை இன்றைக்கு ஆண்டு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பேதுரு சிறைச்சாலையிலே நித்திரை செய்தது போல எங்கள் விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி நல்ல தூங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தூக்கம் இல்லாதவர்களுக்கு நல்ல நித்திரையை தருவீரா, தூக்கத்தை தருவீரா, நம்முடைய கரம் தொடுவதா, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் தூக்க வர ஆண்டவர். புயல் அடிக்கலாம், அலைகள் மோதலாம்,
ஆண்டவரே, மார்க் 5 நீர் படகுகளினை தூங்கினது போல இவர்கள் எல்லோருக்கும் தூங்குவதற்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசம் இயேசுவின் நாமத்தால் வருவதா கர்த்தர் பெரிய காரியங்களை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் நவமணி கிளாடிஸ். என்னுடைய ஊரு ஆந்திர பிரதேஷ்ல பிறந்த நானு. சின்ன வயசுல இருந்தே என் குடும்பம் கிறிஸ்துவ அறிஞ்ச குடும்பம் தான். இருந்தாலும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்க அப்பா அம்மா எல்லாருமே சர்ச்சுக்கு யாரும் போக மாட்டாங்க. எங்களை மட்டும் சர்ச்சுக்கு அனுப்பிடுவாங்க, போங்க போங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சின்ன வயசா இருக்கும் போதே நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன். எல்லாரும் மாதிரி போயிட்டு உட்காந்துட்டு வந்துருவேன். அதுதான் எனக்கு தெரியும். நான் 3வது படிக்கும் போதே நான் கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. ஹாஸ்டல்ல விடும்போது எப்படி ஜெபம் பண்ணும், எப்படி பைபிள் படிக்கணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. 5வது படிக்கும் போதுதான் எனக்கு இப்படி ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜெபம் பண்ணிட்டு நான் கற்றுக்கொண்டேன். சண்டே கிளாஸ் எல்லாம் போய் நான் அட்டன் பண்ணுவேன். போகணுன்றதுக்காக நான் போவேனே தவிர மனப்பூர்வமா அந்த இடத்துல நான் போய் உட்காந்து சண்டே கிளாஸ் அட்டன் பண்றது அது மாதிரிலாம் நான் வச்சுக்க மாட்டேன். போவேன், சர்ச்சை பார்ப்பேன், வந்துடுவேன். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த ஆஸ்திரேலியா 7வது வரையும் தான் நான் படிச்சுட்டு என்ன 8வதுக்கு வெளியில அனுப்பிட்டாங்க. அப்போ கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க. நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சு பாஸ்டர் தான் என்ன பண்ணாரு, என்னை முழுசா என்னை வழி நடத்தினாரு. சரியாவே எனக்கு படிப்பு வராது, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் ஏசப்பா கிட்ட நான் பண்ண, ஏசப்பா நான் நல்லா படிக்கணும், ஏசப்பா நான் நல்ல மார்க் வாங்கணும், எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே படிப்பு வரலையே ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் அழுது, நான் தனிமையா இருக்கும் போதெல்லாம் நான் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா கிட்ட. அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது 10th நல்லா மார்க் எடுத்தேன். உங்களுக்காக ஊழியம் செய்யற ஆண்டவரே யதார்த்தமா நான் ஒப்பு கொடுத்தேன். பிளஸ் முடிச்சிட்டேனே எனக்கு ஒண்ணுமே நர்சிங்ல சேர்த்துட்டாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததே நான் மறந்துட்டேன். அங்க போனோடனே ஒரு 3 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் என்னால இருக்க முடியல, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்துட்டேன். ஊர்ல ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, இது மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் இருக்குதுமா, நீ போய் படிக்கிறியா அப்படின்னாங்க. என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க போயிட்டு ஒரு 2 வருஷம் நான் படிச்சேன். அங்க போனோடனே முழுசா ஏசப்பாவை என் மனசுக்குள்ள நான் ஏத்துக்கினேன். உண்மையிலே கடவுள் உயிரோடு இருக்கிறாரு, உண்மையான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்துட்டு ஏசப்பாக்காக நான் ஊழியம் செய்யணும், உமக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு நீங்க எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறீங்க. நான் ஊழியத்துக்கு போனது நிமித்தமா எங்க வீட்டுல இருக்கிற வறுமையெல்லாம் மாறிடுச்சு. எல்லாருமே ஒரு சமாதானத்துக்குள்ள வந்துட்டாங்க. எங்க அண்ணனை நல்ல ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. எங்க அக்காவுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்போ நல்லா மாறிடுச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு, ஏசப்பா
நான் ஊழியத்துக்கு வந்தது நிமித்தமாக தான் என் குடும்பத்தை நீ ஆசீர்வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால நான் உமக்காக நான் ஊழியம் செய்ய போறேன். நான் நீங்க ஒப்பு கொடுத்து நானும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு ஊழியக்கார கணவரா எனக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா. நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி தான் ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு ஊழியக்கார கணவரா எனக்கு கொடுத்தாரு. குடும்பமா இந்த கிராம மிஷனரி இயக்கத்துல நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன ஏசப்பா இந்த இடத்துல ஒரு சாட்சியா நிறுத்தது போல கண்டிப்பா இந்த சாட்சியை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஒரு சாட்சியா நிறுத்துவாரு. இன்னைக்கும் God is very practical. தேவன் நடைமுறையாய் வாழ்க்கையில என்ன தேவையோ அதையெல்லாம் கருத்தாய் யோசிக்கிற ஒரு தேவன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறார், மன விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கு, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஹைவேல அந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு கடையே கிடையாது. எனக்குள்ள ஒரு ஆசை, ஒரு க்ரீம் கேக்கும் ஒரு புரோட்டா இப்படி மனசுக்குள்ள வருது. திடீர்னு அதை நினைச்சா பசியாயிருச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு ஹோட்டல்ல நிக்கிறாங்க, சின்ன ஹோட்டல். நான் நினைச்ச கலர்ல க்ரீம்ல ஒரு கேக் இருக்கு, நல்ல டேஸ்டான ஒரு புரோட்டா. மேஜிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. கலர் க்ரீம் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, க்ரீம் இல்லாம இருக்கலாம் கேக்கு. நான் பச்சை கலர்ல நினைச்சா ரோஸ் கலர்ல க்ரீம் இருக்கலாம், நினைச்ச கலர்ல இருக்கு. அதான் பைபிள் படிக்கும்போது யோசிப்பேன், மன விருப்பங்களை தருகிறவர். நான் நினைச்ச க்ரீம் கலர் கேக் கொடுக்கறதுக்கு நான் என்ன பெரிய ஆளா? ஆனா யோசிக்கிறாரு, நீ நினைச்சிட்டியா, சே வா வா உனக்கு வழியில வச்சிருக்கிறேன். மன விருப்பங்களையும் தருகிறார், தேவைகளையும் சந்திக்கிற ஒரு ஆண்டவர். என்ன குட்டீஸ், ஒரு பாட்டு கேட்கலாமா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பி என்று சொன்னாரே. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பி என்று சொன்னாரே. என்ன குட்டீஸ், இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துடலாமா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பி என்று சொன்னாரே. என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பி என்று சொன்னாரே. இன்னைக்கு நான் பேச போகிறது கிரஹாம் ஸ்டெயின் பற்றி தான் பேச போகிறேன். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த இவர் 1941ஆம் ஆண்டில் குயின்ஸ்லாண்ட் என்கிற ஒரு மாநிலத்தில் பிறந்தார். பாம்வுட் என்கிற ஒரு இடத்துல ஒரு புறநகர் பகுதியில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தார். ஒரு 24 வயசு அடைந்தவுடன் 1965ஆம் ஆண்டு இந்திய தேசத்துக்கு வரணும். அவருக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. தொழுநோயாளிகள் மத்தியில் அவர் ஊழியம் செஞ்சு வர்றாரு. அதே தரிசனம் கொண்டு இன்னொருத்தங்க வராங்க அவங்க வாழ்க்கையில். அது கிளாட்ஸி கிரஹாம், அவங்களோட மனைவி. அவங்களும் அதே தரிசனத்தோடு அங்கே வந்திருக்கிறாங்க. இருவர்களுக்கும் கல்யாணம் நடக்கிறது. அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள். ஸோ அவங்க ஊட்டியில் ஒரு பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் நிறைய விஷயங்களை அங்கே கிராம மக்களுக்கு சொல்லி கொண்டு வராரு. வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக சில தொழில்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே கூட பைபிள் டிரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பைபிளை ஹோ என்கிற மொழியில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த தொழுநோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தையும் அவர் மறக்கலை. அதையும் உண்மையாக உத்தமமாக அவர் செஞ்சு கொண்டு வர்றாரு. 1999ஆம் வருஷம் அவங்களுடைய 2 குழந்தைகள் ஊட்டியிலேருந்து அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுது. ஸோ அவங்க அங்கேருந்து ஒரிசாவுக்கு வராங்க. அவங்களோட தந்தையோட இணைந்து அந்த முகாம் ஒரு காட்டு பகுதியில் நடக்குது. ஸோ அதில் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க தந்தையுடன் அவங்க ஒரு காரில், ஒரு பெரிய வேனில் அவங்க போகிறாங்க.
அந்த ராத்திரி வேலையில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சரி இந்த நைட் டைமில் இந்த காட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது, நைட் நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து அவங்க நிறுத்தி போட்டுடுறாங்க. அந்த நேரத்தில் சிலர் இவங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அங்கே வராங்க. வந்து அந்த வண்டியை சூழ்ந்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் வச்சிருக்கிற பெட்ரோல் அதெல்லாம் ஊற்றி அவங்க கொளுத்தி விட்டுறாங்க. உள்ள அவங்க நல்ல உறக்கத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு இந்த சத்தத்தை கேட்ட உடனே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே தந்தை மற்றும் மகன்கள் எல்லாருமே வெளியே வரணும்னு ரொம்ப போராடுறாங்க. ஆனாலும் அவங்களால வரமில்லை. இவங்க வர விடாமல் அவங்கள தடுக்கிறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் இயேசுவே இயேசுவேன்னு கத்துறாங்க. அந்த நேரத்துலையும் அதில் இருந்த ஒரு நபரும் அதை பார்த்து இரக்கம் கொள்ளாமல் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை வேடிக்கை பார்த்து தாங்க இருந்தாங்க. அந்த நிமிடம் நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட வேதனை எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த செய்தியை அவங்களோட மனைவி அவங்க கேள்விப்படும் போது அவங்க சொன்ன வார்த்தை, அவங்களுக்கு அந்த செய்தி கேட்ட உடனே அவங்களால தாங்க முடியல. துக்கம், துயரம். கணவனையும் மற்றும் 2 குழந்தைங்களும் ஒரே நாள் அவங்க இழந்த அந்த தருவாயில் அவங்க சொன்ன காரியம் ரொம்ப நிகழ்ச்சி உண்டு பண்ணது. அவங்க சொன்னாங்க, இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை, கணவன் செய்த அந்த ஊழியத்தை நான் முன் கொண்டு செல்வேன், அது ஒரு காலமும் நான் அதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த கொலை செய்த அந்த நபரையும் கொஞ்சம் கூட அவங்கள வந்து நான் திருப்பி பழி வாங்கணுங்கிற இல்லை அவங்களுக்கு தண்டிக்கணுங்கிற எண்ணம் என் மனசில் இல்லவே இல்லை, அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு. ஒரு பெண்மணியாக ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையை வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது அவங்க சொன்ன விஷயம், நான் அதே ஊரில் இருப்பேன், ஆண்டவர் கொடுத்த அந்த பணியினை நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன அந்த தைரியத்தை கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க முடியல. அதே நேரத்தில் அவ்வளோ கஷ்டத்தை உண்டு பண்ண, அவங்க குடும்பத்தை நாசம் பண்ண அந்த நபரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தையும் நம்ம அதை பார்த்து அதிசயிக்கவும் இருக்க முடியல. இந்த மாதிரி பெரிய விஷயத்த தேவனுக்குள்ளே இருக்கும்போது செய்ய முடியுங்கிறத இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க. அன்னைக்கு தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாவற்றையும் பேசு பொருளாக கிளாட்ஸி ஸ்ட்ரீம் இருந்தாங்க. இன்றைக்கும் நம்மளும் இந்த தேவனுக்காக செயல்படும் போது அது ஒரு பெரிய சாட்சியாக விளங்கும். பலர் அது குறித்து பேசுவாங்க. அதை காட்டிலும் மேலானது, பலர் அதன் மூலியமாக ஆண்டவரை பின்பற்றவும் கூடும். நன்றி. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பில்லி கிரகாம் இளம் வயது வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா. ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய, ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய், விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா. ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்திற்கு போயிருக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்புனுச்சான். அவரால் எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம். ஆனால் இவரால் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையா. அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாரா. 4 மணி நேரம் ஜெபித்தாரா. என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னால், என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரா. அவருடைய ஜெபம் என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது. அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசமெங்கிலும் தேவன் பில்லி கிரகாமை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பில்லி கிரகாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே என்னை நம்பும்,
இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும் பல கோடி மக்களுக்கு, பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க அப்படி தானே? ஜார்ஜ், ஹென்ரிங்கிற 2 தம்பிங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தனக்கு இஷ்டமானது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் அவங்களுக்குள்ள சர்க்கஸு போகணுங்கிற ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு. சரி, இன்னைக்கு சர்க்கஸ் போகலாமா நம்ம அப்படின்னு கேட்கும்போது ஜார்ஜ் சொல்கிறான், டேய் என்னடா அப்படி சொல்லிட்ட? இதுக்காகத்தானே இவ்வளோ நேரம் ஸ்கூலுக்கே போகாமல் கட்டடிச்சிட்டு பதுங்கி பதுங்கி யாருக்கும் தெரியாமல் இருந்தேன். இப்படி நீ கேட்குற? போகிற வழியில் எவ்வளோதான் ஹென்ரிஸ் ஜாலியாக பேசிட்டு வந்தாலும் சார்ஜ் உள்ளத்தில் ஒரே பயமாக போச்சு. ஏன்னா சார்ஜ் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பர்ஸில் இருந்து 200 ரூபாய் காசை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ அவனுடைய சிந்தையெல்லாம் வீட்டு பக்கம் அம்மா மேலேயே இருந்து போச்சு. ஆனாலும் ஹென்றி அதை பார்த்து, டேய் இவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கோம், நீ ஏன்டா இவ்வளோ மோசமாக ஃபேஸை இப்படி வச்சுட்டு வர? ஏன்டா இவ்வளோ டல்லாக வர? ஜாலியாக இருக்கணும்டா, லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், வாடா, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கும்போது சரிடா நம்ம ஜாலியாக இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹென்றி சொல்கிறான், டேய் சர்க்கஸில் நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கும். சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், நிறைய வித்தைகள் காட்டும். நமக்கு முன்னாடி கோமாளிகள்லாம் வேஷம் போட்டு வந்து நம்மள நடிச்சு காட்டுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப சார்ஜ் வீட்டுக்கு வராரு. என்ன நடந்திருக்கும்? வந்தோடனே ஒரே அதிர்ச்சி. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்கீங்க? ஏன் கண்ணீரோடு இருக்கீங்க? என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, சார்ஜ் இவ்வளோ நேரமாக பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் பர்ஸை பார்த்ததும் பர்ஸில் 200 ரூபாய் பணத்தை காணும். இவ்வளோ நேரமாக நான் அதுக்காக தான் கவலையாக உட்காந்துருந்தேன். நான் கவலையோடு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பாஸ்டர்மா வந்தாங்க. அவங்க என்னாச்சுன்னு கேட்டு பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க. இப்போ தான் நீ வர்றதுக்கு முன்னாடி போனாங்க. அதனால தான் பாஸ்டர்மா மட்டும் வரலன்னா இந்நேரம் நம்ம பாப்பாவை உயிரோடே பார்த்துருக்க முடியாது, நம்ம கூட இருக்க மாட்டா, இழந்திருப்போம் அப்படின்னு ரொம்ப கண்ணீரோட சொல்கிறாங்க. இதை என்னுடைய தவறான இந்த செயல்னால் எத்தனை பேரோட உள்ளங்கள் பாதிக்கப்படுற மாதிரி நான் நடந்துட்டேன், என்னுடைய அம்மாவையும் பாப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ரொம்ப ஃபீலிங்காக அழுதுட்டு போய் அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, நீ என்கிட்ட எவ்வளோதான் மன்னிப்பு கேட்டாலும் நீ செஞ்சது தப்பு தான். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, நீ ஏசப்பா கிட்ட முழங்கால் போட்டு நான் பண்ணது தப்பு ஏசப்பான்னு நீ கேளு, அவர் தான் உன்னை மன்னிச்சு உன்னை ஒரு நல்ல பிள்ளையாக மாற்றுவார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ சார்ஜு ஓடி முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் செஞ்சது தப்பு, நான் இனி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் காசு எடுக்க மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், நான் அந்த மாதிரி பழக்க வழக்கத்துல எல்லாம் திருட்டெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் மட்டும்தான் என்னை மன்னிச்சு நல்ல பிள்ளையாக மாற்ற முடியும்னு ரொம்ப அழுகையோட ஏசப்பா கிட்ட நல்லா வேண்டுதல் செஞ்சான். அப்போது அந்த வேண்டுதல் செஞ்ச அடுத்த நிமிஷமே ஏசப்பா சார்ஜ் ஒரு நல்ல பிள்ளையாக மாற்றினாரு. அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வந்ததை சார்ஜ் உணர்ந்தான். அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவும் நல்ல குணமாகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகே, சார்ஜ் போலவே நீங்களும் ஒரு நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும், சரிங்களா? மனதில் கலக்கமா? வாழ்வில் பயமா? பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா? வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா? தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா? விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள்,
சிந்திக்க வைக்கும் குறுநாடகங்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 877808267